இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல்ல ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வர இந்த நிலையில பல முக்கிய அரசியல் கேள்விகளுக்கு பதிலளிக்க இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர், செய்தி தொடர்பாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி அவர்கள். இந்த சிறப்பு நேர்காணலுக்கு அவரை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஆதங்கம், என்னோட ஏமாற்றத்தை மட்டும் நான் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். யூ டிசர்வ் டு பி எ மினிஸ்டர், பட் எனக்கு இந்த எலெக்ஷன்ல நீங்க ஏன் போட்டியிடவே இல்லைன்ற வருத்தம் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு சார். எல்லா நேரத்திலையும் எல்லா சூழலும் சாதகமா அமையாதுன்றது ஒரு பக்கம். இதெல்லாம் எதுவா இருந்தாலும் நம்ம ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க வேண்டிய சூழல் இருக்கும். நீங்க அந்த மாதிரியான ஒரு அமைச்சர் ஆகணும்னா நம்ம தகுதி மட்டுமே தீர்மானிப்பதல்ல. நீங்க சொன்னது மாதிரி ஃபர்ஸ்ட் தேர்தல்ல நிக்கணும், அதுக்கப்புறம் தேர்தல்ல மக்கள் தேர்ந்தெடுக்கணும். அந்த அந்த கட்டெல்லாம் தாண்டின உடனே அதுக்கப்புறம் கூட பல நேரங்கள்ல தகுதி மட்டுமே தீர்மானிக்காது. அதனாலதான் நான் எப்பவுமே சொல்றது உண்டு. நீங்க இப்ப இன்னைக்கு கூட ஒரு வேலை வாய்ப்புக்கோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு தேர்வு நடக்குதுன்னா, எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இல்ல கேண்டிடேட்ஸ் வித் குவாலிபிகேஷன் என்பதை விட சூட்டபிள் கேண்டிடேட்ஸ் ஒரு வார்த்தை போடுவாங்க. அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி போறோம். இப்போ சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னா, சில நேரங்கள்ல நம்மளே பாக்குறோம், சில மாவட்டங்கள்ல அந்த மாவட்டத்திற்கான பிரதிநிதித்துவம் போது 2 பேர் 3 பேர் அங்க குவாலிஃபைடா இருப்பாங்க. இன்னொரு மாவட்டத்துல கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறதுனால அங்க ஒருத்தரை தான் என்கேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு. நம்ம ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போனோம். இந்த மாதிரியான ஒரு சட்டமன்றத்துக்கு போற வாய்ப்பே இன்னும் சொல்ல போனா என்னை விட தகுதியானவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களே அது மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்காமலாம் இன்னமும் இருக்காங்க. அதனால எதுவா இருந்தாலும் இயல்பா எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான், மூவ் பண்ண வேண்டியதுதான். அது உங்களுடைய நல்ல எண்ணம், உங்களுடைய இதுன்றத மாதிரி எடுத்துக்கிறேன் நானு. மிகைப்படுத்தி எல்லாம் எதுவும் பேசல. யூ நோ மீ வெரி வெல் இல்லீங்களா? பட் யூ டிசர்வ் டு பி தேர்ன்றப்போ நீங்க அந்த இடத்துல இல்லன்ற ஒரு ஏக்கம் நம்ம கிட்ட இருக்கு. இத தவிர்த்து பாலாஜி அவர்கள் அப்படின்னுட்டு பாத்தீங்கன்னா, இந்த வருஷத்துல இதை செஞ்சாரு, இவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காரு, கட்சிக்காக இவ்வளவு செஞ்சிருக்காரு. இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னாக்கா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்ற அந்த அடையாளத்துக்காக நான் சொல்ல வரேன். ஆனா இன்னைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுக்கு முன்னாடி எந்த தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் வித்துட்டு இருந்தாங்க, எந்த கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணாங்கன்றதுதான் நம்ம தேடுறதா இருக்கு. சோ எனக்கு அந்த ஆதங்கத்துல நான் சொன்னேன் சார். இல்ல, அதாவது நீங்க சொன்னது நீங்க அது உங்க விமர்சன பார்வை. அது இப்ப நீங்க நாம அதை அப்படி நம்ம பார்க்கவும் முடியாது. ஜனநாயகத்துல நாம வரக்கூடியவர்கள் செக்ஷன் ஆஃப் பீப்புள் தான். இந்த செக்ஷன் ஆஃப் பீப்புள் வர்றவங்க எல்லா தரப்பான மக்களும் இருப்பாங்க. இப்ப நீங்க முதல் அண்ணா அவர்கள் வெற்றி பெற்ற பொழுது கூட சில விமர்சனங்கள், ரொம்ப மோசமான விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது. அதனால நம்ம அவங்க எப்படி இருந்தாங்க இல்லைன்றதெல்லாம் கடந்து எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றது லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஒருவேளை நீங்க இன்னொன்னு என்னன்னா, நீங்க வெறுமனே அசம்பிளி பெர்ஃபார்மன்ஸை கடந்து இல்ல ஒரு ஐரணி ஒண்ணு இருக்கு. என்னன்னா, நீங்க எவ்வளவு குவாலிஃபைடான ஆளா இருக்கீங்க, எவ்வளவு திறமைய ஆளா இருக்கீங்க, அறிவுபூர்வமான ஆளா இருக்கீங்கன்றதுக்கும் நீங்க நிர்வாக ரீதியா சில விஷயங்களை முன்னெடுக்கிறதுக்குமே சில நேரங்களில் தொடர்பு இருக்காது. நீங்க எலெக்டட் பர்சன்ஸ் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி சிஸ்டம். நாம எப்பவுமே சொல்ற மாதிரி 3 தூண்கள்னு சொல்றோம். சட்டமன்றத்துல இருக்கக்கூடியவங்க, நீதித்துறையில இருக்கக்கூடியவங்க, செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸ். நீங்க என்னதான் அறிவு சார்ந்த ஆட்கள் நீங்க அரசை வழிநடத்தக்கூடிய இடத்துல இருந்தாலும், அது செயல்படுத்தல இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பும் அவங்களுடைய முனைப்பும் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால பாப்போம், எது எப்படி இருந்தாலும் மக்களுக்கு நல்லது நடந்தா மகிழ்ச்சி, அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். கண்டிப்பா சார். இப்ப நீங்க சமீபத்துல அமைச்சர் ராஜீவ் அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தீங்க. இந்த இடமாற்றம் பட்டியல்ல அதிகார துஷ்பிரயோகம் குறித்து ஒரு கடுமையான புகார்கள் இருப்பதாகவும், அதுக்கு அமைச்சர் ராஜுவின் மாமனாரும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் ஓய்வு பெற்ற உறுப்பினர் செயலாளருமான விஜயபாஸ்கர் அவர்தான் காரணமா இருக்காருன்னு சொல்லியிருந்தீங்க. அமைச்சர் ராஜீவ் ஆதாரங்களுடன் இதை நீங்க நிரூபிக்க வேணும்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய குற்றச்சாட்டுக்கான காரணம் என்ன சார்? ஆதாரம் இருக்கா? இல்ல, அதாவது முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நான் ஆதாரங்கள் எல்லாம் திரட்டி எல்லாம் இருந்ததுன்னா நான் முறையா நான் சட்டப்பூர்வமான கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு, நான் எதுக்கு ஒரு ஏர் பண்றது, ஒரு அக்கறையை ஏர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நேரா உரிய ஃபோரம்ல எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுத்து, பல நேரங்கள்ல நீங்க புகார் கொடுக்கறது ஆதாரங்களோட புகார் கொடுக்க முடியாது. அதுவும் பப்ளிக் லைஃப்ல இருக்கவங்க இப்ப பல நேரங்கள்ல இப்ப சட்டமன்றத்துல கூட சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறோம், இந்த மாதிரி நடந்திருக்குன்னு. இப்ப நம்ம ஒரு அப்ரிஹென்ஷன்ல இல்ல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு
பார்வையில வந்து வைக்கிறோம். இன்னொன்னு, இது போன்ற குற்றச்சாட்டுகள்ல இது மாதிரி நடந்திருக்குன்னு எங்க வந்து அலுவலகத்துல இருக்கவங்க நமக்கு சொல்றாங்க. அவங்க எப்படி வந்து சொல்லுவாங்க? இப்ப இப்ப ஓகே. ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அலுவலர் இருக்காரு. அவர் ஒரு இடத்துல வந்து மாறுதல் வந்து ரொம்ப எல்லாருக்கும் மாறுதல் நடக்கக்கூடிய சூழல்ல வந்து அவர் கேட்கிறாரு. அப்ப வந்து அவர்கிட்ட சொல்றாங்க, இல்ல இல்ல உனக்கு மாறுதல் வேணும்னா இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் எப்படி அதை வெளிப்படுத்துவார்? இதுல என்னன்னா, ஒரு விஷயம் வந்து அவர் வந்து அவங்க மாமனார் இல்லைன்னு மறுத்திருக்காரா? இல்ல. விஜயபாஸ்கர் வந்து என்னுடைய மாமனார் இல்லைன்னு மறுக்கல. நீங்க இதுல ஒரு ம். எத்திக்ஸும் இருக்கு. நீங்க வந்து அது தப்பு நடக்குது நடக்கலன்றதை கடந்து நீங்க பல துறைகள்ல வந்து சில விதிமுறைகள் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு வந்து வணிக வரித்துறையில வந்து சொந்த மாவட்டத்துல இருக்கவங்க வந்து அந்த மாவட்டத்துல, அதாவது ஒரு மாவட்டத்து சொந்த மாவட்டமா இருக்கவங்கன்னா அங்க வந்து அதிகாரியா பணிபுரிய கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு. அதே மாதிரி காவல்துறையில கூட வந்து நீங்க ஃபுட் செல்ல வந்து தொடர்ந்து எல்லாம் வேலை செய்ய முடியாது. அந்த மாதிரி மாசு கட்டுப்பாடு வாரியத்திலே மெம்பர் செக்ரட்டரியா வர்றவங்களே அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஸ்டேக்ஸும் இருக்கக்கூடாதுன்னு மெம்பர் செக்ரட்டரிக்கு வரையறை இருக்கு. அமைச்சருக்கு அப்படி வரையறை இல்ல. இருந்தாலும் ஓகே. வந்து ஒரு எத்திக்கலா வந்து அது வந்து ஒரு சரியான ஒரு நிலையில இருக்காது. அவங்க மாமனார் இருக்காரு. இது வந்து ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு சந்தேகத்திற்கு இடமளிக்குதுன்றது ஒண்ணு. இன்னொன்னு, இதுல ஏன் வந்து நான் வந்து சந்தேகத்தை வந்து கிளப்பியிருக்கேன் அப்படின்னா, மாசு கட்டுப்பாடு வாரியத்துல பனிஷ் பண்ணவங்க இல்ல வந்து சரியா முறையா பணியாற்றாதவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பல பேர் வந்து அஹ், அவங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் இல்ல வந்து ஒர்க்லோடு நிறைய இருக்கக்கூடிய இடங்கள் இப்ப இந்த டிரான்ஸ்பர்ல வந்து போடப்பட்டிருக்கிறது ஒண்ணு. ஓகே. இது வரைக்கும் மாசு கட்டுப்பாடு வாரியத்துல இல்லாத ஒரு நடைமுறையா இந்த முறை வந்து நிறைய பேரை வெயிட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ ம். நீங்க இந்த இது இது வந்து சென்சேஷனா ஆச்சே தவிர இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தேன். அதை வந்து இதோட தொடர்பு படுத்தி பார்க்கணும். எதோட தொடர்பு படுத்தி இருந்தேன்னா, அமோனியா பாதிப்புனால வந்து இறந்து போனாங்க இல்லையா, நம்ம இது பெரியபாளையத்துல அந்த இந்த இதுல ஆலையில. ம். அந்த ஆலை கூட உண்மை என்னன்னா, அந்த ஆலை வந்து ஒரு உணவு பதப்படுத்தப்படும் தொழிற்சாலை. ஓகே. இட்ஸ் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, ஆரஞ்சு இண்டஸ்ட்ரி. அது ம். வந்து ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரி கிடையாது, ஆபத்தான இண்டஸ்ட்ரி கிடையாது. ஆனா ஒரு வருத்தத்தக்க ஒரு இது இல்ல வந்து இது வந்து எப்படி இதெல்லாம் வந்து பாக்குறதுன்னு தெரியல. சட்டமன்றத்துல வந்து இது தொடர்பா தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் வந்து அறிக்கை கொடுக்குறாரு. அறிக்கை கொடுக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த விபத்திற்கு பிறகு நாங்கள் வந்து ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஆபத்தான தொழிற்சாலைகளை கடுமையாக கண்காணிக்க போறோம்னாரு. அது நல்லது. ஆனா அது ஓகே. எப்ப சொல்றாங்கன்னா, இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில வந்ததுக்கு ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரின்னு கோரிலேட் பண்றாங்க. ஃபுட் இண்டஸ்ட்ரியில அமோனியா எப்படி கசினா, அமோனியா அங்க வந்து உற்பத்திக்காகவோ ஒரு ப்ராசஸ்க்காகவோ பயன்படுத்தப்படல. ஃபுட்டை ப்ராசஸ் பண்ற அந்த ரெஃப்ரிஜரண்ட், ஐ மீன் அந்த கோல்ட் ஸ்டோரேஜ்ல இருக்க இதுதான் லீக் ஆச்சு. இது அதை பத்தி பேசும்பொழுது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களுமே வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு பர்வியூல வருது. மொத்தமே ஒரு 115 இன்ஜினியர் தான் இருக்காங்க. 115 இன்ஜினியர் தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மொத்த பொல்யூஷன் ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணணும். இந்த பொல்யூஷன் ஆக்டிவிட்டின் பொழுது பொதுவா என்ன நினைக்கிறாங்கன்னா, தொழிற்சாலைகள் மட்டும் தான் பொல்யூஷன் ஆக்டிவிட்டின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நீங்க ஒரு சின்ன ஒரு நிறுவனம் நடத்துறீங்க, ஒரு 50 பேர் 60 பேர் நீங்க வந்து என்கேஜ் பண்றீங்கன்னா கூட அந்த 50 பேர் 60 பேருடைய மனித கழிவு அங்க வெளியேறதுனா கூட அங்கேயும் வந்து பொல்யூஷனோட ரோல் வருது. ஓகே. அபார்ட்மெண்ட்ஸ் பொல்யூஷனோட ரோல் வருது. அப்போ இது ம். வந்து பர்வியூ. ரொம்ப எதுக்கு இது சொல்றேன்னா, இந்த சூழல்ல ஏற்கனவே இன்ஜினியர்கள் பற்றாக்குறையா இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஒரு 11 பேரை வெயிட் லிஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. இது ஏன் பண்ணிருக்காங்க? இதெல்லாம் நான் வந்து அவங்க மறுபடியும் சொல்றேன். நானே இதுல வந்து தவறு நடந்திருக்கு அப்படின்னு ஆதாரப்பூர்வமா சொல்றது இல்ல என்னுடைய நோக்கம். ஓகே. இதெல்லாம் இருக்கு, தவறு நடந்திருப்பதற்கான அறிகுறிகள் தெரியுது, இல்லன்னா ம். இல்லன்னு சொல்லிட்டு போங்க. ஆனா உண்மை என்னன்னா, எனக்கு வந்து உடனடியா வந்து என்னுடைய ட்வீட்டை பார்த்து உடனடியா வந்து முதலமைச்சர் அலுவலகத்தில் தொடர்பு கொண்டாங்க, என்னுடைய கட்சி தலைவரும் தொடர்பு கொண்டாங்க. இது சம்பந்தமா வந்து நாங்க வந்து உரிய விசாரணை மேற்கொள்வோம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஓகே. சமீபத்துல ஒரு 2-3 நாள் முன்னாடி வந்து திரு வைகோ அவர்கள் வந்து பொதுவெளியில ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு. கமிஷன் எல்லாம் வாங்கினாங்க, திமுக எல்லாம் வாங்கினாங்க. அதை வந்து சாதகமா இருக்கிறவங்க எடுத்துக்கிறாங்க. அவர் யாராவது போய் ம். கேட்டாங்களா? யார் கேட்டு? ஏன் வேம்பு வந்து சொன்னாரு. ம். நீங்க இவரை கூட விட்டுருங்க, ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வேம்பு வந்து சொன்னார்ல. அதை வந்து நீங்க வந்து திமுக, நான் யாரையுமே நியாயப்படுத்தணும், யாரையுமே வந்து குறை சொல்லணும்னு இல்ல. இப்ப வேம்பு ஓகேங்க. சொன்னாரு, நீங்க அவரு ம். கேட்கலையே. யாருமே எங்க இருக்குது உனக்கு ஆதாரம்? யாரு கேட்டாங்க ஆதாரம்? நீ கேட்கிற ஓகே. இந்த அமைச்சரோ இல்ல வந்து அவங்கள வந்து இதுல எனக்கு தனிப்பட்ட முறையில ஒண்ணுமே இல்லை. இது வந்து ஒரு ஒரு கிளைம் பண்றாங்க, இந்த கவர்மெண்ட் கிளைம் பண்றாங்க. அதுல சில அந்த கிளைம்ல வந்து நியாயமும் இருக்குன்ற மாதிரியான செய்திகளும் நம்ம பார்க்க முடியுது. சில துறைகள்ல பத்திரப்பதிவு போன்ற துறைகள்ல வந்து இன்னைக்கு வந்து எந்த விதமான சிக்கலும் இல்லாம இருக்குன்னு சொல்றாங்க. அது இப்படியே இருந்ததுன்னா நல்லது, மகிழ்ச்சி. ஆனா அது அப்படியே ம். நடக்கணுன்றதுதான் நம்மளுடைய விருப்பம். இது அப்படி நடக்கும்போது மாசு கட்டுப்பாடு வாரியத்துல மட்டும் ஏன் அப்படி இருக்குன்றதான் நம்ம கேள்வி எழுப்பி இருக்கிறோம். அதுதான் அதுல இருக்கக்கூடிய உண்மையான நிலை.
கண்டிப்பா சார். இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, இந்த கூட்டணியில இருந்த போது இந்த தவறுகளை பத்தி எல்லாம் பேசாம வெளியில வந்த அப்புறம் வந்துட்டு பேசுறது, இது மக்களுக்கான தர்மமா அப்படின்ற ஒரு வகையில தான் நீங்க கேள்வி எழுப்புறீங்க. அப்போ உங்க பதிவு வந்துட்டு யாரை நோக்கி இருக்கு சார்? விசிகாவை நோக்கியா இல்ல தாவேகாவையா? இல்ல இப்ப விசிகா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நாங்க வைக்கிறது சில விஷயங்கள் பண்ணலன்றது நாங்க அவங்களோட இருக்கும்பொழுதே சொன்ன விஷயங்கள் தான் நாங்க பேசுறோம். நாங்க அப்ப வந்து கேட்டோம், ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான சட்டம் வேணும்னு கேட்டோம், அது நடத்தலன்னு சொல்லி சொல்றோம். இத ஓகே. குற்றச்சாட்டுன்றத விட அப்பவே எங்களுடைய விமர்சனமா முன் வச்சோம், இப்பவும் அந்த விமர்சனமா முன் வைக்கிறோம். அதே மாதிரி அரசு ஊழியர்களுக்கு வந்து பணி உயர்வுல வந்து இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டோம், அது நடத்தலன்றோம். நான் என்னன்னா இது யாரையும் குறிப்பிடல, இது லீட் பண்ற ம். கட்சி கூட சேர்த்து தான் சொல்றேன் நான். ஓகே. இப்ப லீட் பண்றாங்க இல்லையா ஒரு கூட்டணி, அந்த கட்சி கூட வந்து கூட்டணி கட்சிகள் மீது வந்து எந்த விதமான விமர்சனங்களையும் முன்வைக்க கூடாது அப்படின்றது. ஏன்னா டிராவல் பண்றோம். இப்போ நாம வந்து ஒரு கட்சியை வந்து வழிநடத்தக்கூடியவர்களை வந்து பின்தொடர்றவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த கட்சியை சார்ந்தவர் நமக்கு வந்து உரிமைகளை பெற்று தருவார்னு நினைக்கிறாங்க. உரிமைகளை பெற்று தருவார்னு நினைக்கிற தலைவரை ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் 9 வருஷமா வந்து நான் வந்து என்னை வந்து அடக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னாருன்னா, அப்ப அடங்கி போகக்கூடிய ஒருவர் எப்படி இன்னொருத்தருடைய உரிமை மீட்டு கொடுப்பாரு? கரெக்ட் தான் சார். இது ஒரு லாஜிக்கல் கொஸ்டின்ல இது. நீங்க வந்து நான் நியாயமான உனக்கான கேள்வி. உனக்கான உரிமையை பெற்று தருகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாச வந்து நீங்க வந்து நம்ப வைக்கிறீங்க. ஆமா. நீங்களே உனக்கான 9 வருஷம் உரிமையை கழிச்சு உன்னால 10 வருஷம் கழிச்சு மீட்டுக்க முடியலையே. என்னால நான் வந்து அங்கேயே அடங்கி போய் கிடந்தேன் அப்படின்னா, இது அவங்களே வந்து அவங்கள வந்து சிறுமப்படுத்திக்கிறாங்கன்ற. நான் வந்து கண்டிப்பா. பண்ணல அத. அப்ப இந்த கோணத்துல தான் முன் வச்சேன். நீங்க சொல்லுங்க. இன்றைய சூழல சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல எங்களால அவங்களோட டிராவல் பண்ண முடியல. அவ்வளவுதான். நான் அவ்வளவுதான். சோ சிம்பிள் அஸ் தட். நீங்க சிம்பிள் அப்ப அது. வந்து இது இப்ப நீ இப்ப அப்ப இது நடந்தது, அது நடந்ததுன்னா இதெல்லாம் நீங்க இன்னொரு கேள்வின்னா, இதையெல்லாம் நீங்க அந்த காலகட்டத்துல பொறுத்து கொண்டீர்கள் என்று சொன்னா, நீங்க யாருக்கு எதிரா நடந்திருக்கீங்க? ஆ, மக்களோட நலனுக்கு எதிராக தான் நடந்திருக்கீங்க. இப்ப நான் ஆமா. இருக்கிறேன் நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், அங்க தப்பு நடக்குது. அந்த தவறுனால பாதிக்கப்படுறவங்க மக்களு. இல்ல மக்கள் பாதிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு கூட்டணி முக்கியம் நான் நினைக்கிறேன்னு நான் சொன்னேன்னா, அப்ப மக்களுக்கு என்னுடைய ஆப்போசிட் இன்டென்ஷன் தான். நான் எவ்வளவு ஹானஸ்ட்னு கிளைம் பண்ணாலும், எவ்வளவு நல்ல லீடரு, எவ்வளவு ஐடியாலஜிக்கல் லீடரு, எவ்வளவு பெரிய ஆளுன்னு நான் கிளைம் பண்ணாலும், நான் அப்ப அங்க தப்பு பண்ணிருக்கேன்னு தான் அர்த்தம். அந்த கண்டிப்பா. மாதிரியான விமர்சனங்கள் எதுவுமே விசிகே வந்து அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. இந்த இந்த ஓகே, இது ஓகே. இது சொல்லவும் இல்ல, சொல்லவும் மாட்டோம். இந்த மாதிரி ஓகே சார். யார் சொன்னாலும் அது வந்து இன்னைக்கு வந்து யார் சொன்னாலுமே நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், இப்ப லீட் பண்ற டிஎம்கே வந்து இல்ல அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க, எங்களோட கூட்டணியில இருந்தபோது மாதிரி பண்ணாங்கன்னு சொன்னாங்கன்னா அதுவும் தப்பு தான். தப்புதான். யாரோட யார் அது அந்த பாயிண்ட்ல ஒரு ஜெனரல் கன்சர்னா வந்து வெளிப்படுத்தினேன். இல்ல எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா, இது அந்த தலைமையோட இன்டெகிரிட்டியும், அந்த தலைமையினுடைய ஸ்டேக்ஸையும், அந்த தலைமையினுடைய வேல்யூயும், அந்த தலைமையுடைய ஸ்ட்ரென்த்தையுமே குறைக்கக்கூடிய இந்த மாதிரியான விமர்சனங்களை அனுபவப்பட்ட தலைவர்களை கூட எப்படி முன்வைக்கிறாங்கன்ற ஒரு ஐயம் தான் எழுந்தது எனக்கு. கண்டிப்பா சார். ஒரு சீனியர் பாலிட்டிஷியன் அப்படின்றப்போ வந்துட்டு இதை நாங்க எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்றது, ஆரம்ப கால தொண்டர்கள் மாதிரி ஒரு பேச்சு பேசுறாரு அப்படின்ற மாதிரி இருந்தது எங்களுக்கு. இப்போ அவர் தாவே. சொல்லுங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஓகே. இல்ல இல்ல அதுதான் சொல்ல தாவே. வரேன். நீங்க வந்து இவங்கள வந்து நீங்க வந்து உங்க பின்னாடி இருக்கக்கூடிய உங்களை நம்பி வந்திருக்கக்கூடியவர்களை வந்து நீங்க வந்து மிஸ்லீட் பண்ற மாதிரி தானே ஆகுது. இப்ப ஆமா. நீங்க நீங்க சகிச்சுக்கிட்டீங்கன்றதுனால அவங்க எதுக்கு சகிச்சுக்கிட்டு இருக்கணும்? அவங்களுக்கு ஒருவேளை அது 9 ஆண்டு காலம் அந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னா அவங்களே சொல்லுவாங்களே வேண்டாம். இப்போ ஒரு வருஷம் இருக்கலாம். அது கூட பாருங்க டைம் பீரியட் கூட 1 வருஷம் ஓகே, 2 வருஷம் ஓகே, அட ஒரு 3 வருஷம் ஓகே, 9 வருஷம் அப்படின்னா அது என்ன அது 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 வந்து அது ரொம்ப தவறா போற்றி ஆகுது இல்ல. அவங்க அவங்க அவர் சொல்றது ஜென்யூனா இருந்தா கூட எப்படி பார்த்தாலும் அது அவங்க அந்த தலைமைக்கான ஒரு இதுதானே, ஒரு இழுக்காதானே மாறுது. இல்ல ஜென்யூனே இல்ல சார். ஏன்னா கேள்விகள் வருது. அப்போ எதுக்காக நீங்க பொறுத்துக்கணும் அப்படின்ற கேள்வி வருது. எஸ், உங்களுக்கு எஸ். ஆதாயம் இல்லாம நீங்க ஏன் பொறுத்துக்க போறீங்க அப்படின்ற கேள்விகள் வருது இல்லைங்களா? ஆமா. சோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தாவேகா தலைமையிலான கூட்டணி அரசு வந்துட்டு 3 மாசம் கூட தாங்காது, எப்போ வேணாலும் தேர்தல் வரலாம் அப்படின்னுட்டுன்னு எந்த ஒரு நிகழ்வுக்கு, திருமண நிகழ்ச்சி ஆகட்டும், எந்த ஒரு நிகழ்ச்சி ஆகட்டும், கலந்துக்கிறப்பெல்லாம் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு வராங்க. ஆனா விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு 5 ஆண்டுகள் தாவேகா அரசு நீடிக்கும்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ராசா கிட்ட இருந்து கடுமையான விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. திமுகவின் விமர்சனங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது இப்ப நீங்க இன்னைக்கு ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா கூட என்ன சொல்லுவாரு, ஆட்சியை நாம தான் பிடிக்க போறோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆமா. நீங்க வந்து ஒரு 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 அப்போசிஷன்ல இருக்கும் பொழுது வந்து கேடர்ஸை பூஸ்ட் பண்றதுக்கு வந்து ஆட்சின்றது ஒரு அதுவும் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி, பல்வேறு தருணங்கள்ல மாறி மாறி ஆட்சியில் இருந்த கட்சி. அப்ப அந்த கேடர்ஸை பூஸ்ட் பண்றதுக்கு அவங்க எதுவும் மிஸ்லீட் ஆகக்கூடாதுன்றதுனால ஒரு இதுவா சொல்லலாம். ஆனா ஓகே. அதையே தொடர்ந்து சொல்லும் போது இன்றைய காலகட்டத்துல நீங்க ஒரு மெஜாரிட்டி ஆட்சி இருக்கும்போது நம்ம திருப்பி ஆட்சியை பிடிச்சிருவோம், அடுத்த தேர்தல் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றது வேற. இப்ப இது வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கு. மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கும்போது நம்ம ஆட்சியை பிடிச்சிரும்னு சொல்லும்பொழுது
அவங்களோட இன்டென்ஷன் மேலேயே ஒரு சில கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். அப்ப இவங்க எப்படி ஆட்சி மாறுன்றாங்க, இவங்க ஏதாவது தப்பு பண்ண போறாங்களா? இப்ப இன்னைக்கு வந்து ரொம்ப சகஜமா வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து இந்த தரப்புலயும் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. அதோட மெய்த்தன்மை என்னன்றதுலாம் தெரியல ஒரு பக்கம். ஓகே. அப்போ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அத வந்து டிஎம்கே வந்து அதை வந்து இன்றைய சூழல்ல கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணாங்கன்னா அவங்களோட இன்டெகிரிட்டிக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே. ரெண்டாவது, இப்ப நாங்க வந்து 5 ஆண்டுகள் இந்த அரசு நீடிக்கணும்னு சொல்றது வந்து என்னன்னா, நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம். இந்த அரசு கவிழணும்னா என்ன, எந்த சூழல்ல கவிழணும்? நம்பர்ஸ் இல்லைன்னா தான் கவிழணும். சோ தட் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். ஓகே. ஓகே. அவர் ஹேண்ட்ஸ் போது நாங்க ஏதாவது வந்து நாங்க பேக்கப் ஆனாதான், பேக் அவுட் ஆனாதான் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுன்றது நாங்க நம்புறோம். நாங்களும் அதை சொல்றோம். நாங்க மட்டுமே சொல்ல, காங்கிரஸ் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அவங்க வந்து அடுத்த தேர்தல், அதுக்கு அடுத்த தேர்தல் வரைக்கும் போயிட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சொல்லிட்டாங்க, முஸ்லீம் லீக்கும் சொல்லிட்டாங்க. சோ இப்ப நாங்க எங்க ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு இண்டிவிஜுவலா இல்ல ஐசோலேட்டட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இது இட் ஹாஸ் டு பி சீன் அலாங் வித் சிபிஐ சிபிஎம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஐயுஎம்எல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் காங்கிரஸ் ஸ்டேட்மெண்ட். அப்ப இந்த கவர்மெண்ட் ஸ்டேபிளா இருக்கும். ஆனா அதே நேரத்தில் நாங்க இன்னொன்னு சொல்லியிருக்கோம், இது ஐடியல்ஸ்லயும் பிரின்சிபல்ஸ்லயும் இது ஸ்லிப் ஆச்சுன்னா நாங்க வந்து வெளியில வந்துரும். அப்பவும் நாங்க என்ன சொல்றோம், நாங்க வெளியில வந்துரும். அதுக்கப்புறம் இட்ஸ் தேர் சாய்ஸ். அந்த கவர்மெண்ட் ரன் பண்றதுக்கு அதர் ஆப்ஷன்ஸ் வந்து பாக்குறது இட்ஸ் தேர் சாய்ஸ். அது கூட என்னுடைய பார்வையில இந்த தருணத்துல ஒரு தவறான தோற்றத்தை ஏற்படுத்துன்றது அவங்க கவனத்துல கொள்ளணுன்றதுதான் என்னுடைய வேண்டுகோள். இல்ல தட்ஸ் ஃபைன் சார். பட் ஆனா எதிர்கட்சியாக இருக்கும் போது ஆளும் கட்சிகள் செய்யும் தவறுகளை வந்துட்டு சுட்டி காட்டுறது வந்துட்டு சுட்டி காட்டினாதான் எதிர்கட்சி இல்லைங்களா? ஏன்னா இதெல்லாம் வேடிக்கை பார்க்க முடியாது. இல்ல, நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, நீங்க வந்து கவர்மெண்ட் வந்து அடுத்து நம்ம ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்றது வந்து ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் இருக்கும்போது அடுத்த தேர்தலில் நம்ம வெற்றி பெறுவோன்ற பொருள்படும். ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் இருக்கும்போது 3 மாசத்துல ஆட்சி, இப்ப ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. 3 அப்ப கூட அது வந்து பெருசா எடுப்படல. என்ன காரணம்னா அப்ப வந்து ஓரளவுக்கு நம்பர்ஸ் இருந்தது. இப்ப என்ன ஆகும்னா, வெதர் தே ஆர் கோயிங் டு ரிசார்ட் டு எனி அதர் மெத்தட்ன்ற மாதிரி ஒரு அவங்க மேல ஒரு பழியை கொண்டு போறதுக்கு இட் இஸ் கோயிங் டு கிவ் an opportunity to the ruling combine. அவங்க சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி தானே இப்ப இந்த வழக்கே வந்திருக்கு. புகார். அதனால சொல்றேன் நான், அது வந்து சொல்றது வந்து உகந்தது இல்லைன்னு. இப்ப அந்த புகாரை பத்தி தான் சார். தாவேகாவை சேர்ந்த 15 எம்எல்ஏக்களுக்கு வந்துட்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட அறிவுறுத்தலின்படி சிலர் பணத்தாசை காட்டினாங்க, பேரம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்துட்டு சிலரை கைது செஞ்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த அந்த தாவேகாவில இணைவதை குதிரை பேரம்னு திமுகவும் சரி அதிமுகவும் சரி குற்றம் சாட்ட முன்வைக்கிறாங்க. இப்ப அது வந்துட்டு இப்ப அதிமுகவும் திமுகவும் ஒன்னா செயல்படுதா? உண்மையில என்னதான் நடக்குது? அதிமுகவும் திமுகவும் ஒன்னா செயல்படுறாங்கன்றத விட அதிமுக திமுக இணைந்து ஒரு அரசமைப்பதற்கான முயற்சி ஏற்பட்டது என்பது வந்து ஒரு ஸ்பெகுலேஷனாவும் சொல்லப்பட்டது. ஆனா அது அப்படி நடந்ததுன்னு இன்னைக்கு வந்து சில தலைவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஐயுஎம்எல் தலைவர் போன்றவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை வெளிப்படுத்துறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் ஈக்குவேஷனா பார்த்தா அது ஒன்றும் தவறு இல்லை என்பதான ஒரு நிலை தான் நான் பாக்குறேன். என்ன பர்சனலி ஐ ஃபீல் அது வந்து ஒன்றும் பெரிய தவறான ஒரு சிச்சுவேஷன் இல்லைன்றது பாக்குறேன். இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து சிலர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப இன்னைக்கு காலையில கூட ஒரு 4-5 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதோட உண்மையான மெய்த்தன்மை வந்து இப்ப அந்த அரஸ்ட்ல வந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுப்பியிருக்காங்க. இந்த மோட் ஆஃப் அரெஸ்ட் எல்லாம் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுப்பியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ண இடத்தை பத்தி எல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுப்பியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நாம வந்து இனி ஒரு நாட்கள்ல தான் அதோட மெய்த்தன்மையை பத்தி பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே வந்து ஒண்ணு பார்த்தோம், உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல, தினகரனோட ரெட்டையிலையை சின்னம் வாங்குறதுக்கான கேஸ் என்ன ஆச்சுன்னு தெரியல இப்போ. அது ஒண்ணு. இப்ப இதுவே என்ன திசையில போகுன்னு தெரியல. இப்ப அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷனுக்கு சிபிஐ கேட்கறது போறதுன்ற மாதிரி போதான்னு தெரியல. சோ என்ன பொறுத்தவரைக்கும் இட் இஸ் டூ ஏர்லி. நான் 2 விதமும் பாக்குறேன். ஒண்ணு, இது ஒரு பழிவாங்க நடவடிக்கை மாதிரி எடுத்தாங்கன்னா அதுவும் தவறு. ஒருவேளை தப்பி தவறி வந்து டிஎம்கே சைட்ல இவங்க சொல்ற மாதிரி தலைமையினுடைய விருப்பம் இருந்ததோ இல்லையோ யாரோ ஒருத்தர் அந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்ததுன்னா அதுவும் பெரிய தவறு. அது 2மே பெரிய தவறு. வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் see. ஓகே, அது ஓகே சார். இப்ப நம்பிக்கை தீர்மானத்தின் அப்போ வந்துட்டு தாவேகா அரசுக்கு ஆதரவா இருக்க போறதா அமமுக எம்எல்ஏ காமராஜ் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அவரை வந்துட்டு தாவேகாவை வந்துட்டு கடத்திட்டு தான் போயிட்டாங்கன்னுட்டுன்னா அந்த கட்சி பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர் வந்துட்டு கம்ப்ளைண்டே பண்ணியிருந்தாரு. எம்எல்ஏ காமராஜையும் ஆளுநர் மாளிகைக்கு கூட்டிட்டு வந்து தாவேகாவினர் அவரது கையெழுத்து போல போலியான ஒரு கையெழுத்து சைன் பண்ணிருக்கிறதா வந்துட்டு சொன்னாங்க. காவல்துறையிலும் புகார் கொடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து காமராஜ் அவர்கள் கையெழுத்து போடும் வீடியோ வெளிவந்ததை பார்க்க முடிஞ்சது. சட்டமன்றத்திலையும் அவர் தாவேகா அரசுக்கு ஆதரவா தான் செயல்பட்டாரு. இப்ப தாவேகா எதிர்ப்புங்கிற இடத்துக்கு நகர்ந்து கட்சியின் தலைவர்களே வந்துட்டு ஒரு குழப்பத்துல இருக்காங்களே அப்படின்ற கேள்விதானே இதுல இருந்து எழுது. தாவேகா எதிர்ப்புல இருந்து எந்த மாதிரியான குழப்பம் சொல்றீங்க? இல்ல, நாங்க இப்ப இந்த மாதிரியான அட்டெம்ப்ட் வந்து தவறுன்னு வந்து எங்க தலைவர் வந்து முதல்ல சொல்லியிருந்தாரு. என்ன காரணத்துக்காக வந்து அவங்க இந்த மாதிரி எல்லாம் வர்றாங்கன்னு தெரியல. அது வந்து அவங்க எந்த காரணத்துக்காக வந்தாலும் தவறுன்னு நாங்க சொல்லியிருக்கோம்.
அட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து அது மாதிரியான ஒரு தவறான நோக்கத்தோட இது மாதிரியான செயல்பாடுகள் நடந்தா அது யாரா இருந்தாலும் நாங்க கண்டிக்கிறோம், யாரா இருந்தாலும் அதை வந்து நாங்க அப்போஸ் பண்ணுவோம். அதுல வந்து அதுல மாறுபட்ட கருத்தை இருக்க முடியாது. ஓகே. இப்ப அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க என்னிடம் திமுக தலைவர் ஸ்டாலின் நேரடியா பேசினாரு. முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர் முதல்வராக்க பேசினாரு. அதுக்கப்புறம் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களை முதல்வராக்க அமர வைக்கலாம் அப்படின்னு பேசினாருன்னு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் வந்துட்டு ஒரு ஊடகத்துல பேசியிருக்காரு. உண்மை என்ன சார்? திமுக அதிமுக இணைஞ்சு ஆட்சி அமைக்கும் முடிவுக்கு வந்தாங்களா? ரெண்டு துருவங்களாக இருக்கும் அதிமுகவும் திமுகவும் இணைந்த ஆட்சி அமைக்கவோ இல்ல அந்த தேர்தலை சந்திக்கவோ முன் வந்தா அதை மக்கள் ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இப்ப இது வந்து மக்கள் ஏத்துப்பாங்கன்றது செகண்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அவங்க இணையறதுக்கான முயற்சி எடுத்தாங்களான்றது வந்து இது எல்லாமே வந்து ஒரு இப்ப இப்ப ஒரு ஐயா காதர் மொய்தீன் சொல்றாரு. ஆனா எங்க கிட்ட வந்து சுதீஷ் தான் பேசினாருன்னு இடதுசாரி தலைவர்கள் சொல்றாங்க. எங்க தலைவர் வந்து சில பேர் வந்து அது சம்பந்தமான கருத்தை வெளிப்படுத்தினாங்க. நான் அப்பவே வந்து இது வந்து ஒரு ரொம்ப வேடிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பிறந்தாள்னா இதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்னு நான் சொன்னேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இதுல என்னன்னா, இதுல வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த சொன்னாதான் உண்மையான சூழல் நமக்கு தெரிய வரும், அல்லது என்ன உண்மையிலே நடந்ததுன்னு தெரிய வரும். அது வரைக்கும் என்னன்னா பார்ட்டா வந்து இதுல வந்து சொன்னா நம்ம அதை பொருத்தி நம்ம முடிவு. ஒரு விஷயம் என்னன்னா, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது தப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அது வந்து நீங்க வந்து அரசியல் சூழல்ல தவறு இல்லை அப்படின்னா, அவங்க ரெண்டு பேர் சேர்றது தவறா அப்படின்னு கேட்டா வந்து அரசியல் ரீதியா வந்து அது ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா கடந்த காலங்கள்ல வந்து இப்ப நீங்க வந்து பல்வேறு மாநிலங்கள்ல பல்வேறு காம்பினேஷன்ஸ் பாக்குறோம். ஏன் தேசிய அளவுன்னு வரும்பொழுது நீங்க மாநிலத்துல வந்து எதிரெதிரா இருக்கக்கூடிய காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் சேர்றாங்கிறத பார்த்தோம். இதுக்கெல்லாம் முன்னாடி பிபி சிங் ஆட்சிக்கு வந்து 3 முனையா போட்டி போட்ட பாரதிய ஜனதா கட்சியும் ஜனதா தளமும் கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்ததான் ஆட்சி அமைச்சாங்க. இங்க நாம இவங்க ரெண்டு பேரும் எதிரெதிராவே பார்த்துட்டதுனால நமக்கு அது வந்து ஒரு அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து வராது அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா செகண்ட் பார்ட் மக்களோட அக்செப்டன்ஸ், நிச்சயமா அதுல வந்து மக்களோட அக்செப்டன்ஸ் வந்து நம்ம வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சல். ஏன்னா அதுல என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தாங்கன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? அந்த கொஸ்டினுக்கு வந்து திரு விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க விடாததுக்காக சேர்ந்தாங்கன்னும் பொழுது திரு விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை விட கூடுதலான செல்வாக்கு வந்து ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழல் அமைச்சு கொடுத்தோம். அப்படி ஒருவேளை அவங்க அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா மக்கள் இவங்களை அக்செப்ட் பண்ண இதை அக்செப்ட் பண்ணுவாங்க பண்ணலன்றதை விட அவங்களோட அபரிதமான ஆதரவு வந்து திரு விஜய் அவர்களுக்கு வந்து போகக்கூடிய ஒரு சான்சஸ் இருந்தது. அதனாலதான் தலைவர் எழுச்சி தமிழ் சொன்னாரு, இதை வந்து மக்கள் வந்து ஒரு பொழுதும் வந்து இதை வந்து அங்கீகரிக்க மாட்டாங்கன்னு. அது வந்து எப்படி வந்து ஒரு ப்ரொபோசலா கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. நீங்க சில நேரங்கள்ல நடக்கும் இல்லையா? இப்ப நம்ம தேசிய அளவுல பார்த்திருக்கோம். இப்ப நீங்க தேசிய அளவுல ஐக்கிய முன்னணி அரசு வந்த பொழுது யாராவது நாம நினைச்சு பார்த்தோமா தேவகவுடா பிரதமர்னு யாராவது நினைச்சு பார்த்தோமா? இல்ல. ஒரு கன்சென்சஸ் கேண்டிடேட் மாதிரி வரும்பொழுது அப்ப அது வந்து ஒரு முயற்சியா இருக்கும். அப்ப அந்த மாதிரியான ஒரு முயற்சி இது எதுவுமே வந்து எனக்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், எங்க தலைவர் மூலமா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ல வந்து என்னன்னா, இது எதையுமே வந்து திமுகலயோ அதிமுகலயோ முதல் வரிசையில இருக்கக்கூடிய முன்னணி வரிசையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாருமே முன்னெடுக்கல. இந்த வெல் விஷர்ஸா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு ப்ரொபோசல் ஏன் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி ஏன் சேரக்கூடாது, சரி இப்படி சேர்ந்தா வந்து மக்கள் கிட்ட வந்து நம்ம எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியது இருக்கு வேணுமா? அப்ப அதுக்கு ஒரு இது என்ன சொன்னா, ரொம்ப நாளா நம்ம வந்து இங்க வந்து தலித் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகலன்ற ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப தலித்த முதலமைச்சரா ப்ரொபோஸ் பண்ணலாமான்னு ஒரு இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு ஷேப் தான் இருந்திருக்கே தவிர, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க தலைவர் சொல்லியிருப்பாரு, அந்த மாதிரி நேரடியா வந்து திமுக ஹைகமாண்ட் டாப் பிராஸ்ல இருக்கக்கூடியவர்கள் யாருமே வந்து இது வந்து பேசல, அதிமுக பேசல என்பதுதான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு செய்தியா நான் சொல்ல முடியும். ஓகே சார். கடைசி ஒரு கேள்வி சார். விசிக சார்பில் அமைச்சரா செயல்பட்டு வரும் வன்னியரசு அவர்களோட செயல்பாடுகள் மக்கள் மத்தியில கொஞ்சம் வரவேற்பு பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. பொதுவா வந்துட்டு கடந்த 60 ஆண்டு கால அரசியல்ல நான் சொல்றேன், நானு எந்த அமைச்சரும் ஒரு சமூக ரீதியான பிரச்சனை நடந்த அந்த பகுதிக்கு 24 மணி நேரத்துல போனது கிடையாது. ஆனா பெரிய கோட்டக்குப்பம் பகுதியில அது போன பிரச்சனை நடந்த அடுத்த நாளே அமைச்சர் வன்னியரசு அவர்கள் அங்க போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு அதுக்கான வழியையும் உருவாக்கி கொடுத்திருக்காரு. உங்களுடைய பார்வையில அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு சார்? அவருடைய செயல்பாடு என்பது இப்ப நாங்க யாரா இருந்தாலும் வந்து முழுக்க முழுக்க நாங்க உள்வாங்கி இருக்கிறது தலைவர் எழுச்சி தமிழர் தான். இப்ப நீங்க வந்து அவர் அமைச்சரா இருக்கிறதுனால அதுக்கான ஒரு கவரேஜ் கிடைக்குது, அதுக்கான ஒரு இது கிடைக்குது. இப்ப தலைவருக்கு வந்து தலைவர் என்கின்ற அளவுல அந்த கவரேஜ் கிடைக்குது. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தலைவர் அரசியல்ல வந்த நாள்ல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா என்ன
இஷ்யூவா இருந்தாலும் அங்க போய் முதல்ல வந்து நிக்கிற ஆளா அவரை தான் இருப்பாரு. இப்ப ஓகே. இது வந்து வெறும் ஆணவ படுகொலைனோ இல்ல வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பாதிப்புனோ அதோட நின்னுடாது. இப்ப இப்ப யாரோ வேற வேற விதமான பாதிப்பு, உதாரணத்துக்கு வந்து யாரோ ஒரு பெண் வந்து அடக்குமுறையால பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்ல வேற விதமான எந்த எந்த விதமான இன்சிடென்டா இருந்தாலும் அங்க போய் அஃபெக்டட் பார்ட்டி பக்கத்துல போய் நிப்பாரு. விக்டிம்ஸ் யாரோ அவங்க பக்கத்துல போய் நிக்கிறது தான் வந்து அவருடைய நிலைப்பாடு என்கிறது. அதை ஒட்டி தான் வந்து திரு வன்னியரசனுடைய செயல்பாடு இருக்கு. அதுக்கு கிரெடிட் தலைவர் கொடுத்தாலும் கூட அதை ஃபாலோ பண்ணல. நீங்க ஒரு வகுப்புலயே சொல்லி கொடுக்குறாங்க மாணவர்களுக்குன்னா எல்லா மாணவர்களும் அதை ஃபாலோ பண்றது இல்ல. அப்ப அதை ஃபாலோ பண்ற ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி அதை ஃபாலோ பண்ற ஒரு நிலையில இருக்காருன்றது உண்மையிலேயே வாழ்த்துக்குரியது, பெருமைப்படத்தக்கது. இதுதான் நாங்க வந்து அடிக்கடி சொல்லுவோம். நீங்க வந்து வெறுமனே இப்ப இன்னைக்கு கூட சொல்றாங்க 8 பேர் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த அமைச்சர்களாக இருக்காங்க. இப்ப அவங்க யாரையும் நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடல. அவங்களும் சிறப்பா செயல்பட்டாங்கன்னா மகிழ்ச்சி. ஆனா பல நேரங்கள் என்ன ஆகுதுன்னா, கடந்த காலங்கள்ல அடையாளத்திற்காக அமைச்சர்கள் ஆக்கப்பட்டவர்கள் அந்த அடையாளம் மட்டுமே தாங்கி இருக்கிறார்களே தவிர உண்மையிலேயே வந்து அவங்க வந்து ஒரு 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 செகண்ட் நாம வந்து எப்படி எம்எல்ஏ ஆனோம், இந்த கட்சி கொடுத்தது, கட்சிக்கு லாயலா இருக்கணும், ரைட், அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. கட்சி தலைமை கொடுத்தது, அவங்களுக்கு லாயலா இருக்கணும், ரைட், அதுலயும் மாற்றம் கிடையாது. ஆனா இந்த கட்சி தலைமையோ கட்சியோ உங்களுக்கு எப்படி அந்த தொகுதியை கொடுத்தது, அது வந்து ஒரு ரிசர்வ் கான்ஸ்டன்சின்றதுனால உங்களுக்கு கொடுத்தது. சரி, அது ரிசர்வ் கான்ஸ்டன்சியா எப்படி வந்தது? இப்ப இந்த மாதிரியான அடுத்தடுத்த நிலை கேள்விகளை போய் கேட்டாங்கன்னா அவங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக செயலாற்றுவோம். அந்த மாதிரி கேள்விகள்லாம் எதுவுமே கேட்காமயே நாங்க இயல்பா அப்படி பழக்கப்பட்டதுனாலதான் இன்றைக்கு எத்தனை அமைச்சர்கள் ஆனாலும் தலித்துகள் அமைச்சர்கள் ஆகலாம். ஆனா தலித்துகளுக்காக அமைச்சர் ஆகுறதுன்றது விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும்தான். அந்த நிலையில தலித்துகளுக்கான ஒரு அமைச்சர் அப்படின்ற ஒரு நிலை மீண்டும் அண்டர்லைன் பண்ணி சொல்றேன். தலித்துகள்னா இது வெறுமனே வந்து பட்டியலின மக்களை குறிக்காது. ஒடுக்கப்படுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கான ஒரு அமைச்சராக விடுதலை சிறுத்தை கட்சி அமைச்சர் இருப்பார் என்பதுதான் அதனுடைய வெளிப்பாடு. கண்டிப்பா சார். இப்போ இது வந்துட்டு கடைசி கேள்வி சார். இப்ப நீங்க கூட்டணியில இருக்கிறதுனால இப்ப உங்களுக்கு அந்த லிபர்ட்டி இருக்குங்களா? நீங்க தன்னிச்சையா வந்துட்டு செயல்படுறதுக்கான லிபர்ட்டி இருக்குங்களா? கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா தாவேக்கால? இது வந்து எந்த செயல்பாடு கேக்குறீங்க? அமைச்சரவை செயல்பாடு கேக்குறீங்களா இல்ல? ரெண்டுமே சார், ரெண்டு பொதுவாவே. அமைச்சரவை செயல்பாடுல நிச்சயமா வந்து லிபர்ட்டி இருக்கு. நீங்க வந்து ஒரு பிராக்டிக்கலான ஒரு விஷயம் இது நாங்க இப்ப சொல்லல. நீங்க வந்து திமுக அரசு இருந்த பொழுது சொன்னோம். நம்ம வெறுமனே வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு வந்து முழுமையா எல்லாத்தையுமே வந்து ஓவர் த நைட் வந்து நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் செயல்படுத்த முடியாது. இப்போ ஒண்ணும் இல்ல, திரு விஜய் அவர்களே வந்து இப்ப திமுக எடுத்துப்போம். திமுகவே வந்து மகளிர் உரிமை தொகை கொடுப்போம்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்ப எல்லாரும் கேட்டாங்க என்ன கொடுக்கலன்னாங்க. அவங்க கொடுக்க கூடாதான்னு நினைச்சாங்க, கொடுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா என்ன சூழல் வந்ததோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க. இப்ப அந்த மாதிரி நீங்க வந்து சில நாள் இப்ப நாங்க வந்து ஒரு விருப்பத்தை வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம். ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் வரணும்னு, இந்த கூட்டத்தொடர்லயே வரணும்னு கூட நம்ம பேசணும், அமைச்சர் பேசினாரு. ஆனா அதை வந்து மெட்டீரியலைஸ் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸும் இருக்கு. அப்போ அதை வந்து நீங்க வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் லிபர்ட்டின்னு பார்க்க கூடாது. இப்ப நீங்க சுதந்திரமா செயல்படுறோம்னா நாங்க சொன்ன உடனே ரைட் ஓகே சொல்லிட்டாங்க, நாளைக்கு காலைல ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம்னு வராது. அதை வந்து உரிய இதுல கொண்டு வரணும். அந்த லிபர்ட்டி எல்லாம் இருக்கு, எந்த விதமான இதுவும் இல்லை. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் தலைவர்கள் வந்து திருப்பாங்க. அதுக்குதான் அடுத்த கட்டத்துக்கு வந்து இந்த கூட்டணி நகர்த்தி போதான் நேற்றைக்கு நடந்த கூட்டத்துல ஒரு ஸ்டியரிங் கமிட்டி மாதிரி ஒண்ணு வேணும்னு பேசியிருக்கோம். அதே மாதிரி வந்து இதுக்கு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வேணும்னு பேசியிருக்கோம். இல்லை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும், நிச்சயமா கொண்டு செல்லும். ஓகே சார். இவ்வளவு நேரம் இடம் வலம் நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.